சித்தி, பயமா இருக்கு சித்தி. வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு சித்தி. அப்பா எந்த மாதிரி நடந்துக்குவாருனாரு தெரியல. பயப்படாத, நான் இருக்கேன்ல. எதுக்கும் பயப்படக்கூடாது. ம். வா சித்தி, பயமா இருக்கு சித்தி. ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன்ல. வா வா வான்னு சொல்றேன்ல. இந்த வந்திருக்காங்க பாருங்க. பயப்படாத. ஏமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு சென்னையில இருந்து வண்டி ஏறப்போ நீ என்ன சொன்ன? இந்த வீட்டு மருமகளா மட்டும் தானே இருப்பேன்னு சொன்ன. ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? 14 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பேசி அவ மைண்டையும் லைஃபையும் ஸ்பாயில் பண்றீங்க. அது தப்பு இல்ல. ஆனா நான் அவ ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு கூட்டிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சேன். அது தப்பா? இந்த வீட்டு மருமகளா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனா அதுக்காக கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை வேடிக்கை பார்க்க முடியாது. ஐயோ, தம்பி பொண்டாட்டிங்கிறதால சும்மா விடுறேன். எது நியாயம், அவ வாழ்க்கைக்கு எது நல்லது, எது அநியாயம்னு முடிவு பண்ண வேண்டியது அவ அப்பா. அவங்களுக்கு அடுத்த ஸ்தானத்துல சித்தப்பங்கன்னு நாங்க இருக்கோம். ஆமா, நாங்க எடுக்காத முடிவை எடுக்க நீ யாரு? ஆமா, உன் விஷயத்துலதான் உரிமை மண்ணாங்கட்டின்லாம் பேசுவேன். ஆனா இப்ப அடுத்தவங்க மக விஷயத்திலயும் முடிவெடுக்க உனக்கு யாரு உரிமை கொடுத்தா? அவங்க அம்மா, அவங்க அம்மா. தர்ஷினியை வீட்டை விட்டு இவ கூட்டு போயிட்டான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. அவளை வீட்டை விட்டு கூட்டு போறதுக்கான உரிமையவும் அதுக்கான வழியவும் ஏற்படுத்தி கொடுத்தவோ என் பொண்டாட்டி. இது மட்டும் இல்ல, என் மாமனார் அந்த கிழட்டு பைய சொத்து விஷயத்தில் ஆரம்பிச்சு இந்த விஷயத்து வரைக்கும் என்னை சுத்தி மட்டுமே தப்பு நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? யாரு காரணம்? என் பொண்டாட்டி. ஆனா உன் பொண்டாட்டி இந்த அதிக பிரசங்கி பேச்ச கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் ஏதாவது எல்லாம் மீறி போயிருக்காளாப்பா? இல்ல இல்ல, கதிர் பொண்டாட்டி நம்ம பேச்ச மீறி ஏதாவது செஞ்சிருக்காளா? என்னை சுத்தி மட்டுமே தப்பு நடந்துகிட்டு இருக்கா என்ன அர்த்தம்? நீ பதறாத, இரு. இவ பேச்ச கேட்டு ஈஸ்வரி நடக்கணும். இல்ல அவ நடத்தணும்னு நினைச்ச காரியத்தை இவன் மூலமா நடத்திட்டு இருக்கா. இதான் நடந்துட்டு இருக்கு. இவரை சுத்தி இப்ப என்ன நடந்துருச்சு? பள்ளிக்கூடம் கூட்டி போனாக்கா இப்படி? அப்ப இவ்வளவு கூட மோசமான ராங்கி யாரு? என் பொண்டாட்டி. இதான உண்மை. இதை மறைச்சிட்டு நம்ம ஏன் சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கணும்? அந்த சொத்து விஷயத்துல இவ கோளாறு சொல்லியிருந்தாலும் என் பொண்டாட்டி என்ன சொல்லிருக்கணும்? இது எங்க அப்பாவுக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற பிரச்சனை, இதுல போய் நம்ம ஏன் மூக்க நுழைக்கணும்? என்ன நடக்குதுன்னு கண்ணையும் வாயை மூடிக்கிட்டு நம்ம வாட்டில் பார்த்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லிருக்கணும். சொல்ல இல்ல
நேத்து கட்டிட்டு வந்தவன் நெஞ்ச நிமித்தி சொல்றாள்ல. இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற பிரச்சனை, இதுல யாரும் உள்ள வர வேண்டியது இல்லைன்னு. அது மாதிரி எவ்வளவு சொல்லிருக்கணுமா இல்லையா? இவருக்கு நிலம் கிடைக்கலன்னா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாரா? இன்னைக்கு காலையில என் பிள்ளைய அவ வெளியே கூட்டு போனப்ப என் பொண்டாட்டி தடுத்திருக்கணும், தடுக்கல. அதுக்கு என்ன காரணம்? என்னை கேவலப்படுத்தி பார்க்கறதுல என் பொண்டாட்டி முதல் ஆளா நிக்கிறா, அவளுக்கு துணையா இவ ரெண்டாவது ஆளா நிக்கிறா. துணையா நின்று அவளுக்கு தண்டனையா என் தம்பி வந்து கொடுப்பேன். காரணகர்த்தாவை என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க அந்த சொத்துக்காக தான் இதெல்லாம் பிடிவாதமா செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு அக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அன்னைக்கு அந்த சொத்தை சாருபாலா மேடம் கிட்ட கொடுக்காம போயிருந்தாலும் அத நிச்சயமா ஈஸ்வரி அக்காவோட அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாரு. ஆமா, கொடுத்திருக்க மாட்டாரு. எனக்கு அது தெரியும். அந்த நிலத்து விஷயத்துல அவர் முடிவெடுத்தது மாதிரி என் பொண்ணு விஷயத்துல நான் முடிவெடுத்துட்டேன். நிலமும் பொண்ணு ஒண்ணாக்கா? அப்ப இதெல்லாம் சொத்தை கொடுத்துட்டாருன்னு தான் பண்றீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அதுக்காக தான் செய்யறேன். அன்னைக்கு குணசேகரன் கட்டணும்னு ஆசைப்பட்ட பொண்ணை எஸ்கேஆர் கட்டிட்டு போனேன். இன்னைக்கு குணசேகரன் வீட்டுக்கு வர வேண்டிய சொத்தை எஸ்கேஆர் வாங்கி பத்திரம் முடிச்சுட்டு காலாடிட்டு உட்காந்துருக்கேன். குணசேகரனுக்கு சேர வேண்டிய எல்லாமே எஸ்கேஆருக்கு போய்கிட்டு இருக்குன்னு என்னை பார்த்து ஊருக்குள்ள கேலியும் கேவலமா பேசுறாங்க. எங்க ஊருக்குள்ள 1000 பேசுவாங்கங்க. ஆமாடி, ஊருக்குள்ள பேசுற பேச்ச வச்சுதான் இந்த நிலைமையில வந்து நான் நிக்கிறேன். தெரியுமா? என் குடும்பத்தை பத்தி பெருமையா பேசுற பேச்சு தான் எனக்கு மதிப்பு. இப்ப இந்த அசிங்கத்தை நான் மாத்தணும், மாத்தி எழுதணும். இங்க பாரு, உடச்சி சொல்றேன். உனக்கு 4 நாள் தான் டயம். அந்த எஸ்கேஆருக்கு உங்க ஒப்பையும் கொடுத்த சொத்தை நீ போய் மாத்தி எழுதி வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் தர்ஷினி விஷயத்தை பத்தி நான் யோசிக்கிறேன். புரியுதா? உன் விஷயத்துல உன் புருஷன் சக்தி வந்து முடிவு எடுப்பேன். நீ கிளம்பு, கிளம்பு. வேணாமா. ஏய், நீ என்னம்மா அங்கே போய் ஓட்டிட்டு இருக்க? வாங்க, வாமாங்க. அப்பா கூப்பிடுறேன்ல, வா. அந்த சொத்தை மாற்றி எழுதிட்டு வந்தா தான் அவன் உனக்கு அம்மா. அது வரைக்கும் அவன் அப்பனுக்கு மகளா அங்கேயே இருக்கட்டும். ஒரு அப்பனா உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். போ, போ, நல்லது கெட்டதை நான் பார்த்துக்கிறேன். உள்ள போ, போ ரூமுக்குள்ள. அழாதம்மா, அழாத. கவர்மா, என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு ஐடியா கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி அவன் அந்த சொத்தை மாற்றி எழுதி வாங்கிட்டு வரதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கொடு. கொடு, ஐடியாலாம் வச்சிருப்பேன். கொடு கொடு. ஏய், வந்தா சொத்தோடு தான் வீட்டுக்குள்ளே வரணும். 4 நாள் தான் உனக்கு டயம். போ, போய் எழுதி வாங்கிட்டு வா. போ, எழுதி வாங்கிட்டு வா. அக்கா, அவர் ஏதோ பேசுறாரு, நீ எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. திரும்ப போய் பேசி பார்க்கலாம். இல்ல, நான் கிளம்புறேன். அக்கா, தர்ஷினி பாத்துக்கோ. அக்கா போகாதீங்க அக்கா. அக்கா அவர் சொன்னாருல, போகாதீங்க அக்கா, நில்லுங்க. என்னக்கா அது? என்ன ஜனனி, என்ன செய்யறதுன்னே தெரியலையே. அவங்க வாட்டுக்கு போறாங்க.
எல்லாம் நடந்து முடிஞ்சு எனக்கு ஒண்ணுமே விளங்கலக்கா. இப்படிலாம் போக மாட்டாங்களே. தர்ஷினி கண்ணா அழாதடா. இது பாரு, உங்க அப்பன் பேச்சு கேட்டு நடந்துக்கணும். என்ன நீ என்ன உங்க அம்மா கூட ஓட பாக்குற? இது பாரு, உனக்கு என்ன செய்யணும்னு உங்க அப்பனுக்கு தான் தெரியும். அவன் சொல்றது கேட்டு நல்ல புள்ளையா நடந்துக்கோடா. அழாதுடா தர்ஷினி, அழாதே. நான் இருக்கேன் இல்ல, அப்பதான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் கவலைப்படாதே. என்ன நான் அப்பா கிட்ட பேசுறேன், சரியா? நிஜமாவே கிளம்பிட்டாக போல இருக்கே. போயிட்டாங்க போல. என்னக்கா நினைச்சிட்டு போயிருப்பாக? ஆனா ஏதோ முடிவோட தான் போயிருக்காக. என்ன யோசிச்சிருக்காகன்னு தெரியலையே. மாமா எப்பயும் பேசுறதானே, இப்ப ஏன் இப்படி படக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க? போகாம என்னக்கா பண்ணுவாங்க? திரும்ப திரும்ப ஒரு மனுஷிய வெளியே போன்னு புடிச்சு தள்ளிக்கிட்டே இருந்தா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? இவங்களுக்குலாம் என்ன தெரியுமா தைரியம்? இந்த வீட்டு பொம்பளை ஆளுக வெளியில போனா வேற கதி கிடையாது, இங்கதான் வந்தானுங்கிற நினப்பு. அப்படியே எங்கேயாவது போய் தங்கிட்டா கூட, ஐயோ பிள்ளைங்களை விட்டு போயிட்டா பாரு அப்படின்னு பழியில நம்ம மேல சுமத்தி நம்ம தான் பாதக செயல் செஞ்சுட்டோன்னு எல்லாத்தையும் நம்ம மேல திருப்பிடலான்ற திமிரு. நம்ம இப்படி புலம்பியே சாக வேண்டியதுதான். பாரு, ஈஸ்வரி அக்கா பாவம், யாரையும் அதிர்ந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்கக்கா. அப்படி இல்லை ஜனனி, நீ கரெக்டா பேசுற, எல்லாத்தையும் கரெக்டா கேட்குற, ஆனா உன்னி இப்படிதானே பந்தாடுறாங்க. இவங்க இப்படிதான், மாத்தவே முடியாது. நீ வரத்துக்கு முன்னாடி இவங்க கிட்டலாம் நாங்க ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஜனனி. அதைத்தானே ஜனனி வந்த பிறகு நீங்கெல்லாம் கெட்டு போயிட்டீங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை நம்மளை சொல்லி சொல்லி காட்டுறாங்க. வா சக்தி. என்னாச்சு? உனக்கு ஃபோன் பண்ணாங்களே, எதுவும் சொல்லலையாப்பா? பெரிய பிரச்சனை, உடனே கிளம்பி வான்னு ஞான ஃபோன் பண்ணி சொன்னாரு. சொல்லு ஜனனி, என்னாச்சு? சொல்லுமா. நம்ம தர்ஷினியை நிச்சயம் பண்றதுக்காக ராமலிங்க வீட்டுல இருந்து வராங்க. சித்தப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் ஸ்கூலுக்கு போகணும். படிக்க வேண்டிய வயசுல அவ வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க. அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும். என்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுமா. ஐயோ தர்ஷினி, நான் படிக்கணுமா? சித்தி நீங்களாவது சொல்லுங்க சித்தி, நான் அந்த வீட்டை விட்டு ஓடி போறேன், இல்ல செத்து போறேன். வாப்பா வாப்பா வாப்பா, நான் நிச்சயதார்த்தமே பண்றேனியா? உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். எங்க என் மக? அவ எக்ஸாம் எழுத போயிருக்கா. ஜனனி கூப்பிட்டு வந்துருவான். தென்காசி தானே போயிருக்கான் சக்தி. அவனுக்கு போன போட்டு உடனே வர சொல்லு. பெரிய முடிவா எடுக்க போறேன்.
உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ பண்ற வேலையா இதெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அந்த குழந்தைய பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்களா? யார குழந்தைங்கிற? அவ வயசுக்கு வந்துட்டா. அவங்க அப்பாவுக்கு தெரியாதா இதெல்லாம்? என்ன தம்பி, நீங்களும் இப்படி பேசலாமா? வேற எப்படியா நீ பேச சொல்றீங்க? தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கா. இல்லை, இவங்களோட என்னடா பேசிட்டு இருக்க? அங்கே அண்ணன் காத்துட்டு இருக்காரு, போ ஓடா. வந்துட்டியா? ஓ, அண்ணன் மாடியில் இருக்காரு, போய் பாரு. சித்தப்பா, மேல என்ன சீன் போகுது? டேய், உனக்கு தான் காலேஜ் ஆரம்பிச்சிருச்சுல்ல? போகாம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, போற மாதிரி ஐடியாவது இருக்கா? இன்னும் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணல சித்தப்பா. என்னத்த பண்றது? அதுக்காக இங்க உட்காந்து வேடிக்கை பாப்பியா? நீங்க வேடிக்கை காட்டுறீங்க, நாங்க பாக்குறோம். டேய் டேய், என்ன வயசுக்கு மீறி பேசுற? ஏர்போர்ட்டா? நாளைக்கா? சரிண்ணே, போய்ட்டுண்ணே. கரெக்டாக போய்ட்டுண்ணே. ஓகேண்ணே. சரி, ஃபோன் பண்ணுறேண்ணே. சரி. என்னம்மா, வண்டி வேணுமாம்மா? எங்கே போனோம்? கிருஷ்ணன் கோவில். போகலாம் வாங்கம்மா. எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 200 ரூபாய். என்னம்மா சொல்கிறீங்க? 200 ரூபாயா? இங்கேருந்து கிருஷ்ணன் கோயிலுக்கு 70 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர். கிலோமீட்டருக்கு 13 ரூபா கூட 1820 ரூபா ஆச்சு. டிரைவர் பட்டா 200 ரூபா சேர்த்தா 2020 ரூபா ஆச்சு. நீங்கள் 200 ரூபா தரேன்றீங்க. ஏம்மா, நீங்கள் டாக்ஸியில் போனதே இல்லையா? இல்லை, வீட்டில் நிறைய கார் இருக்கு. அதுவும் இல்லாமல் வெளியில் அதிகமாக போனது கிடையாது. பார்த்தாலே தெரியுதுமா, பணக்கார வீட்டம்மா மாதிரி இருக்கீங்க. ஆமாம், கிருஷ்ணன் கோயிலில் யார் வீட்டுக்குமா? தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, என் மாமியார் வீடு அங்கே தான் இருக்குது. நான் அடிக்கடி போவேன், அதான் கேட்டேன். அப்பா சேதுராமன். யாரு? ரிஜிஸ்டர் சேதுராமன் சாருங்களா? ஆமாம். ஐயோ, மன்னிச்சிருங்கம்மா. உங்கள் அப்பாவை பற்றி எங்கள் மாமியார் வீட்டில் பெருமையாக பேசுவாங்க. அவங்க ஒரு இடம் வாங்கினப்போ நிறைய உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்கம்மா. ஓ சரிங்கம்மா, வண்டியில் இருங்க. இல்லைங்க, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. அம்மா, இறங்குறப்ப முடிஞ்சது கொடுங்கம்மா, பேரம் பேச வேண்டாம். ஏறுங்க நீங்க. இல்லைங்க, பரவாயில்ல. அம்மாம்மா, ஒரு நிமிஷம். சங்கடப்படாம இருங்கம்மா. இப்போ என்கிட்ட பணம் இல்லை. இறங்கும் போது அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தரட்டுமா? நிறைய பேர் இப்படிதான் செய்வாங்க. நீங்க இறங்குறப்ப கொடுங்க. வாங்க வாங்க, உட்காருங்கம்மா. அண்ணா, அண்ணா, வாப்பா. என்னாச்சுண்ணா? என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? யாரும் சொல்லலையா?